அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய நாள் மெய்ப்பணி சத்தம் ஒரு மிஷினரி குறித்து பார்க்கலாம். ஒரு மிஷினரி மருத்துவர். 1900 இந்த காலகட்டங்களில் இந்தியாவில் ஒரு மருத்துவர் இங்கே மருத்துவ பணி செய்து கொண்டிருந்தார். ஸ்கேடர் அவர்கள் நிறைய மருத்துவ பணிகளை செய்தார். ஏழை மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்தார். அது மட்டும் இல்லாமல் சுவிசேஷத்தையும் சொல்லிக் கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய மகளையும் இங்கே இந்தியாவில் அழைத்து வந்தார். ஒரு நாள் இரவு திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அவருடைய மகள் பெயர் ஐடா ஸ்கேடர். அவங்க கதவு திறக்கிறாங்க. கதவு திறக்கும்போது தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்கும்படி அழைக்கிறார். அவங்களுக்கு மருத்துவம் தெரியாது. அதனால் தன்னுடைய தகப்பனார் ஸ்கேடருக்கு சொல்லும்பொழுது அவர்கள் அன்றைய காலங்களில் ஆண்கள் மருத்துவம் டெலிவரி பார்க்குறதுல அன்னைக்கெல்லாம் அது விரும்பவில்லை, மக்கள் விரும்புவதில்லை. ஆனபடினால என்ன செய்யணும்னு தெரியாமல் அவங்க வந்தபடி திரும்பி போயிட்டாங்க. இன்னும் சிறிது நேரம் கழித்து இன்னும் 2 பேர் கதவை தட்டினார்கள். அப்பொழுதும் அதே விதமான 2 பெண்களுக்கு டெலிவரிக்காக. அப்பொழுது தன்னுடைய தகப்பனார் அவர்களும் மனம் வெதும்பினவர்களாக கஷ்டப்பட்டவர்களாக கடந்து போனாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த ஐடா ஸ்கேடர் அவர்களுக்கு மனவலி அதிகமாக இருந்தது. என்னடா நம்மளால் உதவி செய்ய முடியலையே அப்படின்னு யோசிக்கும் போது மறுநாள் காலையில் பார்க்கும் 3 பெண் பிணங்கள் டெலிவரி பார்க்க முடியாமல் குழந்தை இறந்து அப்படியே அவர்கள் போகிறதை அவர்கள் பார்த்தார்கள். மிக வேதனை. 1900 இந்த காலகட்டத்தில் அவர் அந்த 900க்கு முன்பதாக ஐடா ஸ்கேடர் அமெரிக்க தேசத்தை நோக்கி பிரயாணமானார். கட்டாயமாக நான் மருத்துவர் ஆக வேண்டும் என்று சொல்லி மருத்துவராகி அமெரிக்கா போய் படித்து மீண்டும் 1900 வராங்க. இந்திய தேசம் வேலூர் பகுதி எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஒரு மருத்துவமனை கட்டினார். இது மட்டும் இல்லாமல் நர்சிங் காலேஜ் கட்டுறார். தாதியர்களை உருவாக்கும்படி நல்ல இவங்களே ட்ரைனிங் கொடுத்து மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார். நிறைய பெண்களை நர்ஸாக பணியமர்த்துகிறார், படிக்க வைக்கிறார், டாக்டர்களை உருவாக்குறார். ஹாஸ்பிட்டல் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல மருத்துவத்தை பார்க்கும்படி, டெலிவரி பார்க்கும்படி, நோயாளிகளை பார்க்கும்படி அவங்க மிக அருமையாக செயல்படுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு பார்க்கிற வேலூர் சிஎம்சி. எவ்வளோ பெரிய காரியங்களை இன்றைக்கும் உலகம் முழுக்க இருந்தும் தேடி அண்டை நாடுகளிலிருந்து தேடி வைத்தியம் பார்த்துட்டு போகிற ஒரு இடமாக தான் இன்னைக்கு அந்த வேலூர் சிஎம்சி இருக்குது. ஒரு ஐடா ஸ்கேடர் என்கிற ஒரு மிஷினரி குடும்பம் இங்கே தேவனுடைய வார்த்தையும் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய உயர்ந்த மருத்துவ பணியை ஆதாயமாய் செய்யாமல் மக்களுக்கென்று செய்தபடினால்தான் இன்றைக்கும் அந்த மருத்துவமனை தலை நிமிர்ந்து நிற்கிறது. இன்னைக்கும் ஏழை எளிய மக்கள் அங்கே மருத்துவம் பார்த்து கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை பிள்ளைகள் எத்தனையோ பேரை படிக்க வைத்திருக்கிறது. டாக்டர்களாக, பேராமெடிக்கல்ஸ் படிக்கும்படியாக இருக்கிறாங்க, நர்சிங் படிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ பேர் உருவாக்கி வெளி தேசங்கள்லையும் போய் வெளி மாநிலங்களில் வெளி தேசங்கள் எங்கும் போய் பணி செய்கிறாங்க. அங்கே உருவாக்கப்பட்டவங்க அங்கேயும் பணி செய்கிறார்கள். எத்தனை ஒரு மகத்துவமான காரியம். ஒரு இரவு ஏற்பட்ட மன வலி, அவர்கள் தேவனை நம்பி விசுவாசித்து இந்திய தேசத்தின் மேல் அக்கறை வைத்து மருத்துவத்தை படித்து எத்தனை பெரிய சுவிசேஷ பணி. சுவிசேஷத்தில் பெரிசா சொல்லப்படலை அப்படின்னாலும் மருத்துவத்தில் இன்றைக்கும் ஐடா ஸ்கேடரை பற்றி நினைவு கூறுகிறார்கள். இல்லை, எத்தனை ஒரு மேன்மையான பணி. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஐடா ஸ்கேடர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை ஒரு மகத்துவமான பணி. ஏழைகளுடைய கண்ணீர், வலியை, வேதனையை நீக்க ஒரு மருத்துவ படிப்பை படித்து அதை பார்க்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரின் மக்களுக்கு வியாயிலும் செய்ய வேண்டும். ஆண்டவரை வாழ வைக்க வேண்டும், துயர் நீக்க வேண்டும், வேதனை நீக்க வேண்டும். எங்களையும் ஆயத்தப்படுத்தும். எங்கள் மேல் வைத்திருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே தரிசனங்கள் நிறைவேறட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.